அதிகாரம் 3. தொழில்நுட்பமும் ஆதிக்கமும் செயற்கை நுண்ணறிவின் வாக்குறுதிகளின் ஒளியில் மனிதகுலத்தின் மேன்மை. Technology and dominance. The grandeur of humanity in light of the promises of AI. சமூக கோட்பாட்டை ஒளிரச் செய்யும் கொள்கைகளை நினைவுகூர்ந்த நாம், இப்போது நம்முடைய இன்றைய வாழ்க்கை முறையை ஆழமாக வடிவமைக்கும் சில சவால்களில் கவனம் செலுத்தலாம். இச்சிந்தனைகளுடன் வரும் விவிலிய பிம்பம் ஒரு கட்டுமான திட்டமாகும். ஒருபுறம் பாபேல் கோபுரத்தின் பிம்பம் உள்ளது, அங்கு கூட்டு முயற்சி என்பது ஆதிக்கம் செலுத்தும் மற்றும் இறுதியில் மனிதநேயமற்றதாக மாற்றும் ஒரு திட்டத்தை பின்பற்றுகிறது. தொடக்க நூல் 11:1-9. மறுபுறம் நெகேமியாவின் வழிகாட்டுதலின் கீழ் கூட்டுப் பொறுப்புடன் துண்டு துண்டாக மீண்டும் கட்டியெழுப்பப்படும் எருசலேமின் இடிபாடுகள் உள்ளன. நெகேமியா 2:6. நம் காலத்தின் இந்த பெரிய கட்டுமான தளங்களை சிந்தித்துப் பார்க்கவும், நாம் எதை உருவாக்குகிறோம் என்று கேட்கவும் நாம் அழைக்கப்படுகிறோம். தொழில்நுட்ப வளர்ச்சி மொழிகள், உறவுகள், நிறுவனங்கள் மற்றும் அதிகார வடிவங்களை மிக வேகமாக மாற்றியமைக்கும் இவ்வேளையில், நமக்கு கொடையாக வழங்கப்பட்டுள்ள மனிதகுலத்தின் மேன்மையை பாதுகாக்கவும் மதிக்கவும் நாம் எந்தத் திட்டங்களில் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பதை விசுவாசிகளாகிய நாம் தேர்ந்தெடுக்கவும் வேண்டும். நற்செய்தியின் ஒளியில் சமூக உறவுகளை வாழ்வதற்கான கான்கிரீட் வழிமுறை என்பது ஒரேடியாக நிறுவப்பட்ட ஒன்றல்ல, மாறாக அது தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு கிறிஸ்தவ சமூகத்திடம் ஒப்படைக்கப்பட்ட ஒரு பணியாகும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். தூய ஆவியாரின் வழிகாட்டுதலின் கீழ் திரவை இறைவார்த்தையால் தன்னை ஒளிரச் செய்ய அனுமதித்து, காலத்தின் அறிகுறிகளை படித்து, மக்களுக்கும் நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் இறை அரசின் கோரிக்கைகளுக்கு இன்னும் அதிகமாக இணங்குவதற்கான புதிய வழிகளை படைப்பாற்றலுடன் தேடுகிறது. இக்காரணத்தினாலேயே தற்போதைய சவால்களைக் கண்டு அஞ்சாமல், ஒருவருக்கொருவர் செவிமடுத்து, மிகவும் மனிதநேயமிக்க மற்றும் சகோதரத்துவமிக்க சமூகத்தை கட்டியெழுப்புவதில் தங்கள் பொறுப்புகளை உறுதியுடன் ஏற்றுக்கொள்ளுமாறு திரவையின் அனைத்து உறுப்பினர்களையும் நான் ஊக்குவிக்கிறேன். தொழில்நுட்ப ஆதிக்க முன்னுதாரணமும் டிஜிட்டல் அதிகாரமும். த டெக்னிக்ராட்டிக் பாரடைம் அண்ட் டிஜிட்டல் பவர். திருத்தந்தை பிரான்சிஸ் தனது லவ்தாதோ சி சுற்றறிக்கையில், நமது உலகமயமாக்கப்பட்ட உலகில் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப ஆதிக்க முன்னுதாரணத்தை டெக்னிக்ராட்டிக் பாரடைம் கண்டித்தார். அதாவது செயல்திறன், கட்டுப்பாடு மற்றும் லாபத்தின் தர்க்கம் மட்டுமே தனிப்பட்ட சமூக மற்றும் பொருளாதார முடிவுகளை வடிவமைக்க அனுமதிக்கும் போக்கு. இது தொழில்நுட்பம் என்பது வெறும் ஒரு கருவி மட்டுமல்ல என்பதை தெளிவாக்குகிறது. அது எல்லாவற்றையும் மதிப்பிடுவதற்கான அளவுகோலாக மாறும்போது, எது முக்கியம் மற்றும் எது தூக்கி எறியப்படலாம் என்பதை அதுவே தீர்மானிக்கத் தொடங்குகிறது. படைப்பைச் சுரண்டலுக்கான ஒரு பொருளாகவும், மனிதர்களை எப்போதும் அதிக செயல்திறனை நோக்கி இயக்கப்படும் அமைப்பின் வெறும் பட்களாகவும் அது குறைத்துவிடுகிறது. செயற்கை நுண்ணறிவு, அறிவாற்றல் அறிவியல், காக்னிட்டிவ் சயின்ஸ், நானோ தொழில்நுட்பம், ரோபாட்டிக்ஸ் மற்றும் உயிரி தொழில்நுட்பம் ஆகியவற்றின் விரிவாக்கத்தால் தூண்டப்பட்டு, இந்த முன்னுதாரணம் சமீபத்திய ஆண்டுகளில் வேகமாக பரவியுள்ளது. தங்களுக்குள்ளேயே இந்த கண்டுபிடிப்புகள் முழுமையான மனித வளர்ச்சிக்கும் நமது பொதுவான இல்லத்தை பராமரிப்பதற்கும் பெரிதும் சேவை செய்ய முடியும். ஆயினும் கூட, அவற்றின் மகத்தான ஆற்றலின் காரணமாகவே அவை தொழில்நுட்ப ஆதிக்க முன்னுதாரணத்தின் விரிவாக்கத்தை விரைவுபடுத்தக்கூடும். எனவே ஒரு புதிய ஆன்மீக, தார்மீக மற்றும் அரசியல் கட்டமைப்பு தேவைப்படுகிறது. அதிக அதிகாரம் என்பது தானாகவே சிறந்த ஒன்றை குறிப்பதில்லை. இவ்விஷயத்தில் ரொமானோ குவார்டினியின் வார்த்தைகள் இன்றும் பொருத்தமானவை. நவீன கால மனிதன் அதிகாரத்தை நன்றாக பயன்படுத்துவதற்கு பயிற்றுவிக்கப்படவில்லை. மனிதகுலம் தனது சொந்த சாதனைகளுக்கே பலியாகும் அபாயத்தை புனித 6ஆம் சின்னப்பர் ஏற்கனவே தெளிவாக அங்கீகரித்து பின்வருமாறு எச்சரித்தார். மிகவும் அசாதாரணமான அறிவியல் முன்னேற்றம், மிகவும் வியக்கத்தக்க தொழில்நுட்ப சாதனைகள் மற்றும் மிகவும் ஆச்சரியமான பொருளாதார வளர்ச்சி ஆகியவை உண்மையான தார்மீக மற்றும் சமூக முன்னேற்றத்துடன் வராவிட்டால், நீண்ட ஓட்டத்தில் மனிதனுக்கு எதிராகவே முடியும். இக்காரணத்தினாலேயே தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு, அது தனக்குள்ளேயே மதிப்புமிக்கதாக இருந்தாலும், அதை வழிநடத்தும் மானிடவியல் பார்வை மற்றும் அது பின்தொடரும் இலக்குகள் பற்றிய கவனமான விவேகம் தேவைப்படுகிறது. தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு இணையான தார்மீக மற்றும் சமூக முன்னேற்றம் இல்லையெனில், மனிதநேயத்தின் வளர்ச்சியின்றி வெறும் சாதனங்களின் வளர்ச்சி மட்டுமே ஏற்படும். அதாவது, அதிகமாக இருத்தல் பீயிங் மோ இன்றி அதிகமாக கொண்டிருத்தல் ஹேவிங் மோ மட்டுமே மிஞ்சும். இங்கே நாம் மற்றொரு முக்கியமான அம்சத்தை அங்கீகரிக்க வேண்டும். டிஜிட்டல் சூழலில் பல சந்தர்ப்பங்களில் தளங்கள், உள்கட்டமைப்பு, தரவு மற்றும் கணினி ஆற்றல் கம்ப்யூட்டிங் பவர் ஆகியவற்றின் மீதான கட்டுப்பாடு மாநிலங்களிடம் இல்லை, மாறாக முக்கிய பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப செயல்பாட்டாளர்களிடம் மேஜர் எக்கனாமிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் ஆக்டர்ஸ் உள்ளது.
இந்த அமைப்புகள் அணுகலுக்கான நிபந்தனைகளை திறம்பட அமைத்து, தெரிவுநிலை விதிகளை தீர்மானித்து, பங்கேற்பதற்கான சாத்தியக்கூறுகளையே வடிவமைக்கின்றன. இத்தகைய அதிகாரம் ஒரு சிலரின் கைகளில் குவியும்போது, அது வெளிப்படைத்தன்மையற்றதாக மாறி, பொது மேற்பார்வையிலிருந்து தப்பிக்கும் போக்கைக் கொண்டுள்ளது. இது புதிய சார்புகள், விலக்குதல்கள், கையாளுதல்கள் மற்றும் சமத்துவமின்மைகளை உருவாக்கும் அபாயத்தை அதிகரிக்கிறது. டிஜிட்டல் உலகில் ஏற்பட்டுள்ள இந்த அதிகாரக் குவிப்பை எதிர்கொள்ளும்போது, இந்த புதிய சூழ்நிலையை மதிப்பிடுவதற்கும் விவேகத்துடன் ஆராய்வதற்கும் திறவை சமூகக் கோட்பாட்டின் உன்னதக் கொள்கைகளே அளவுகோல்களாக அமைகின்றன. மனித நபரின் மாற்ற முடியாத மாண்பு, பொது நலன், பொருட்களின் உலகளாவிய இலக்கு, துணைத்தன்மை, ஒற்றுமை மற்றும் சமூக நீதி. டிஜிட்டல் உள்கட்டமைப்புகள் மற்றும் அல்காரிதம்களின் அதிகாரம் உண்மையிலேயே பங்கேற்பையும் பொறுப்பையும் வளர்க்கிறதா, பலவீனமானவர்களை பாதுகாக்கிறதா, வாய்ப்புகளுக்கான நியாயமான அணுகலை உறுதி செய்கிறதா மற்றும் அனைவரின் நன்மையை நோக்கி செலுத்தப்படுகிறதா என்பதை மதிப்பிட அவை நம்மிடம் கோருகின்றன. இதன் அடிப்படையில், செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன, அது திறக்கும் சாத்தியக்கூறுகள் மற்றும் அது விளைவிக்கும் அபாயங்கள் ஆகியவற்றை நாம் இப்போது இன்னும் கூர்ந்து ஆராயலாம். செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். செயற்கை நுண்ணறிவை பற்றிய ஒரு விரிவான விளக்கத்தையோ அல்லது அது தொடர்பான பரந்த இலக்கியங்களின் மேலோட்டத்தையோ வழங்குவது எனது நோக்கம் அல்ல, ஏனெனில் திறவையின் சூழல் உட்பட பல அதிகாரப்பூர்வ பங்களிப்புகள் ஏற்கனவே உள்ளன. மனித நபரின் முதன்மைத் தன்மையை பாதுகாக்கும் ஒரு தார்மீக மற்றும் சமூக விவேகத்திற்கு தேவையான சில அத்தியாவசிய கூறுகளை நினைவூட்டுவதோடு நான் என்னை நிறுத்திக் கொள்கிறேன். இதன் மூலம் தார்மீக மனசாட்சியும் சுதந்திரமும் கொண்ட மனித நுண்ணறிவை எப்போதும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை வழிநடத்துவதையும் அவற்றின் பயன்பாடு மற்றும் வரம்புகளை பொறுப்புடன் தீர்மானிப்பதையும் உறுதி செய்ய முடியும். இக்கலந்துரையாடலுக்கு முன் 2 கருத்துக்களை முன்வைப்பது பொருத்தமானது. முதலாவதாக, இந்த அமைப்புகள் உருவாகி வரும் வியக்கத்தக்க வேகத்தை கருத்தில் கொள்ளும்போது, AI பற்றிய எந்தவொரு கூற்றும் மிக விரைவாக காலாவதியாகும் அபாயத்தை கொண்டுள்ளது. இரண்டாவதாக, அவற்றை வடிவமைப்பவர்கள் உட்பட நாம் அனைவரும் அவற்றின் உண்மையான செயல்பாடு பற்றிய வரையறுக்கப்பட்ட புரிதலை மட்டுமே கொண்டுள்ளோம். உண்மையில், தற்போதைய AI அமைப்புகள் கட்டமைக்கப்படுவதை விட அதிகமாக வளர்க்கப்படுகின்றன, ஏனெனில் டெவலப்பர்கள் ஒவ்வொரு விவரத்தையும் நேரடியாக வடிவமைப்பதில்லை, மாறாக அந்த நுண்ணறிவு வளரக்கூடிய ஒரு கட்டமைப்பை மட்டுமே உருவாக்குகிறார்கள். இதன் விளைவாக, இந்த அமைப்புகளின் உள் பிரதிநிதித்துவங்கள் மற்றும் கணக்கீட்டு செயல்முறைகள் போன்ற அடிப்படை அறிவியல் அம்சங்கள் தற்போது அறியப்படாதவையாகவே உள்ளன. எனவே ஒரு இருமடி அர்ப்பணிப்பின் அவசர தேவை எழுகிறது. ஒருபுறம் அறிவியல் ஆராய்ச்சியை ஆழப்படுத்துவது, மறுபுறம் தார்மீக மற்றும் ஆன்மீக விவேகத்தை பயிற்சி செய்வது. AI-க்கு ஒரே ஒரு விரிவான வரையறையை வழங்குவது சாத்தியமில்லை. இருப்பினும், இந்த வகையான நுண்ணறிவை மனிதர்களின் நுண்ணறிவோடு ஒப்பிடும் தவறான கருத்தை நாம் தவிர்க்க வேண்டும். இந்த அமைப்புகள் மனித நுண்ணறிவின் சில செயல்பாடுகளை மட்டுமே பின்பற்றுகின்றன. அவ்வாறு செய்யும்போது, அவை பெரும்பாலும் வேகம் மற்றும் கணக்கீட்டு திறனில் மனித நுண்ணறிவை மிஞ்சுகின்றன. இருப்பினும், இந்த ஆற்றல் முற்றிலும் தரவு செயலாக்கத்துடன் டேட்டா ப்ராசஸிங் மட்டுமே பிணைக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவுகள் என்று அழைக்கப்படுபவை அனுபவங்களை கடந்து செல்வதில்லை, உடலை கொண்டிருக்கவில்லை, மகிழ்ச்சியையோ வலியையோ உணர்வதில்லை, உறவுகளின் மூலம் முதிர்ச்சியடைவதில்லை, மேலும் அன்பு, உழைப்பு, நட்பு அல்லது பொறுப்பு என்றால் என்ன என்பதை உள்ளிருந்தே அறிவதில்லை. அவற்றிடம் தார்மீக மனசாட்சியும் இல்லை, ஏனெனில் அவை நன்மையையும் தீமையையும் தீர்ப்பிடுவதில்லை. அவை மொழி, நடத்தை மற்றும் பகுப்பாய்வு திறன்களை பின்பற்றலாம், அல்லது பரிவு மற்றும் புரிதலை கூட உருவகப்படுத்தலாம், ஆனால் அவை எதை உற்பத்தி செய்கின்றன என்பதை அவை புரிந்துகொள்வதில்லை, ஏனெனில் மனிதர்கள் ஞானத்தில் வளர்வதற்கு தேவையான உணர்வுபூர்வமான உறவுமுறை மற்றும் ஆன்மீக பார்வை அவற்றிடம் இல்லை. இந்த கருவிகள் கற்றுக்கொள்ளும் திறன் கொண்டவை என்று விவரிக்கப்படும்போது கூட, அவற்றின் கற்கும் விதம் ஒரு மனித நபரின் முறையிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. அது வாழ்க்கையால் தங்களை வடிவமைக்க அனுமதித்து, தேர்வுகள், தவறுகள், மன்னிப்பு மற்றும் விசுவாசத்தின் மூலம் காலப்போக்கில் வளரும் ஒரு மனிதனின் அனுபவம் அல்ல. மாறாக, அது தரவு மற்றும் பின்னூட்டங்களின் அடிப்படையிலான ஒரு புள்ளிவிவர தழுவல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அடாப்டேஷன் வடிவமாகும். இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கலாம், ஆனால் உள்வளர்ச்சியை குறிக்காது. விழிப்புணர்வு தேவைப்படும் ஒரு விலைமதிப்பற்ற கருவி, a valuable tool that requires vigilance. கூறப்பட்டவற்றின் ஒளியில், AI ஏன் ஒரு விலைமதிப்பற்ற கருவியாக இருக்க முடியும் என்பதையும், அதே நேரத்தில் அதற்கு ஏன் ஒரு நிதானமான மற்றும் விழிப்புணர்வான அணுகுமுறை தேவைப்படுகிறது என்பதையும் நாம் சிறப்பாக புரிந்து கொள்ளலாம். தனிப்பட்ட பயன்பாட்டில் 3 அம்சங்கள் குறிப்பாக கவனமாக பரிசீலிக்கப்பட வேண்டும். முடிவுகள்.
எளிதாக பெறப்படுவது புறநிலைத்தன்மை பற்றிய தோற்றம் மற்றும் மனித தொடர்பை பின்பற்றுவது. தகவல்கள் மற்றும் சிக்கலான பகுப்பாய்வுகளை அணுகக்கூடிய வேகம் மற்றும் எளிமை சந்தேகத்திற்கு இடமின்றி வாழ்க்கையை எளிதாக்குகிறது. ஆயினும் கூட அவை அதிகப்படியான சார்புநிலையை ஊக்குவித்து ஆயத்த பதில்களுக்கான தேடலைத் தூண்டி தனிப்பட்ட படைப்பாற்றல் மற்றும் தீர்ப்புத் திறனை பலவீனப்படுத்தக்கூடும். இந்த அமைப்புகள் வழங்கும் பதில்களின் வெளிப்படையான புறநிலைத்தன்மை apparent objectivity அவை வடிவமைத்தவர்களின் கலாச்சார அனுமானங்களையும் அவற்றின் வரம்புகளையும் பிரதிபலிக்கின்றன என்ற உண்மையை நாம் புறக்கணிக்க வழிவகுக்கும். அறிவுரை, பரிவு, நட்பு மற்றும் அன்பு போன்ற நேர்மறையான மனிதத் தொடர்புகளின் செயற்கையான பிரதிபலிப்பு ஈர்க்கக்கூடியதாகவும் சில சமயங்களில் உண்மையிலேயே உதவியாகவும் இருக்கும். இருப்பினும் விவேகம் குறைந்த பயனர்களுக்கு இது ஒரு உண்மையான நபருடன் உறவில் இருப்பது போன்ற மாயையை உருவாக்கி ஏமாற்றமளிக்கக்கூடும். வார்த்தைகள் உருவகப்படுத்தப்படும்போது அவை உண்மையான உறவுகளை உருவாக்குவதில்லை, மாறாக அவற்றின் தோற்றத்தை மட்டுமே உருவாக்குகின்றன. உண்மையான உறவுகளும் உணர்ச்சிபூர்வமான பிணைப்புகளும் இல்லாத சூழல்களில் இந்த செயற்கையான கவனிப்பு அல்லது ஆதரவு நுழையும் போது இது குறிப்பாக ஆபத்தானதாக மாறும். இங்கே ஆபத்து ஒரு நபர் தான் மற்றொரு நபருடன் தொடர்பு கொள்கிறார் என்று நம்புவது மட்டுமல்ல, மாறாக அவர்கள் படிப்படியாக உண்மையான மனிதத் தொடர்புகளை உருவாக்குவதற்கான விருப்பத்தையே இழக்க நேரிடும் என்பதுதான். சமுதாயத்தில் AI பயன்பாட்டிற்கு நமது பார்வையை விரிவுபடுத்தும்போது அது இப்போது தொடர்பு, மேலாண்மை மற்றும் கட்டுப்பாடு என பல துறைகளில் மற்றும் பல மட்டங்களில் முடிவெடுக்கும் செயல்முறைகளில் உட்பொதிக்கப்பட்டுள்ளது என்பதை காண்கிறோம். செயல்திறன் ஆதாயங்கள் மற்றும் சில சேவைகளை மேம்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் தெளிவாக உள்ளன. இருப்பினும் அவற்றை விரைவாகவும் விமர்சனமின்றியும் ஏற்றுக்கொள்வது சுற்றுச்சூழல் தாக்கத்தை புறக்கணிக்கும் போக்கு உட்பட பல ஆபத்துகளுக்கு நம்மை ஆளாக்குகிறது. தற்போதைய AI அமைப்புகளுக்கு மகத்தான அளவிலான ஆற்றலும் எனர்ஜி, தண்ணீரும் தேவைப்படுகின்றன. இது கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வை கணிசமாக பாதிக்கிறது மற்றும் இயற்கை வளங்கள் மீது கடுமையான அழுத்தங்களை ஏற்படுத்துகிறது. அவற்றின் சிக்கலான தன்மை அதிகரிக்கும் போது, குறிப்பாக பெரிய மொழி மாதிரிகளின் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் விஷயத்தில் கணினி ஆற்றல் மற்றும் சேமிப்புத் திறனுக்கான தேவையும் வளர்கிறது. இதற்கு இயந்திரங்கள், கேபிள்கள், தரவு மையங்கள் மற்றும் ஆற்றல் மிகுந்த உள்கட்டமைப்புகளின் பரந்த நெட்வொர்க் தேவைப்படுகிறது. இக்காரணத்தினாலேயே சுற்றுச்சூழல் தாக்கத்தை குறைக்கும் மற்றும் நமது பொதுவான இல்லத்தை பாதுகாக்க உதவும் மிகவும் நிலையான தொழில்நுட்ப தீர்வுகளை உருவாக்குவது அவசியமாகும். பொறுப்பு, வெளிப்படைத்தன்மை மற்றும் AI ஆளுமை. Responsibility, Transparency and the Governance of AI. AI பயன்பாடு என்பது ஒருபோதும் முற்றிலும் தொழில்நுட்ப விஷயம் அல்ல. அது மக்களின் வாழ்க்கையை பாதிக்கும் செயல்முறைகளில் நுழையும் போது அது உரிமைகள், வாய்ப்புகள், அந்தஸ்து மற்றும் சுதந்திரத்தை தொடுகிறது. வேலைவாய்ப்பு, கடன், பொதுச் சேவைகளுக்கான அணுகல் அல்லது ஒரு நபரின் நற்பெயர் தொடர்பான முக்கியமான மற்றும் உணர்திறன் வாய்ந்த முடிவுகள், பரிவு, இரக்கம், மன்னிப்பு மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக மக்கள் மாற முடியும் என்ற நம்பிக்கை ஆகியவற்றை அறியாத தானியங்கி அமைப்புகளிடம் முழுமையாக ஒப்படைக்கப்படும் அபாயம் உள்ளது. இது புதிய வடிவ விலக்குதல்களுக்கு வழிவகுக்கும். தவறான தகவல்களைக் கையாளுதல் அல்லது தனியுரிமை மீறல்கள் போன்ற வெளிப்படையான தீங்கு விளைவிக்கும் பயன்பாடுகள் உள்ளன. ஆயினும் கூட இன்னும் நுட்பமான ஒரு ஆபத்தும் உள்ளது. ஏனெனில் AI அமைப்புகள் தங்களை நடுநிலையானவை மற்றும் புறநிலையானவை என்று முன்வைக்கும் போது அவை இறுதியில் தங்களை வடிவமைத்தவர்களின் தப்பெண்ணங்கள் அல்லது கருத்தியல் சார்புகளையே பிரதிபலித்து வலுப்படுத்துகின்றன. உண்மையில் அந்த தீர்ப்பிற்கு யாரும் பொறுப்பேற்காமல் யார் தகுதியானவர் அல்லது தகுதியில்லாதவர் என்பதை தேர்ந்தெடுக்கும் அதிகாரத்தை நடைமுறையில் ஓர் அல்காரிதமிடம் ஒப்படைப்பது என்பது மனித சாத்தியக்கூறுகளின் எல்லைகளை மறுவரையறை செய்யும் பணியை கையளிப்பதாகும். இச்செயல்முறையில் அரசியல் பொறுப்பும் இழக்கப்படுகிறது. ஓரங்கட்டப்பட்டவர்களின் விலக்குதல் நடுநிலை மற்றும் புறநிலைத்தன்மையின் போர்வையால் மூடப்பட்டுவிடுகிறது. அதற்கு எதிராக ஆட்சேபனைகளை எழுப்புவது கடினமாகிறது. இந்த வழியில் அநீதி கவனிக்கப்படாமல் போகிறது, மேலும் பரிவு, இரக்கம் மற்றும் மன்னிப்பு ஆகியவை வெறும் தோற்றங்களாக அல்லாமல் உண்மையான அரசியல் செயல்பாடுகளாக பார்வையிலிருந்து படிப்படியாக மறைந்துவிடுகின்றன. இதிலிருந்து ஒரு எளிமையான ஆனால் கட்டாயமான விளைவு பின் தொடர்கிறது. AI தார்மீக ரீதியாக நடுநிலையான ஒன்றாக நாம் கருத முடியாது. யதார்த்தத்தில் ஒவ்வொரு தொழில்நுட்பக் கருவியும் அது எதை அளவிடுகிறது, புறக்கணிக்கிறது, மேம்படுத்துகிறது மற்றும் மக்களை எவ்வாறு வகைப்படுத்துகிறது என்பதன் மூலம் தேர்வுகள் மற்றும் முன்னுரிமைகளை உள்ளடக்கியுள்ளது.
ஒரு அமைப்பு சில உயிர்களை குறைந்த மதிப்புடையதாக நடத்தும் வகையில் அல்லது மேல்முறையீட்டு சாத்தியமின்றி அவர்களை ஒதுக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டால் அது ஏற்கனவே மனித நபரின் மாற்ற முடியாத மாண்பிற்கு முரணான அளவுகோல்களை அறிமுகப்படுத்திவிட்டதால் அதை வெறும் நன்றாக பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு கருவியாக மட்டும் கருத முடியாது. இக்காரணத்தினாலேயே தார்மீக விவேகம் என்பது நாம் ஒரு அமைப்பை நல்ல அல்லது கெட்ட நோக்கங்களுக்காக பயன்படுத்துகிறோமா என்று கேட்பதோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது. அந்த அமைப்பு எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது மற்றும் அதை வழிநடத்தும் தரவு மற்றும் மாதிரிகளில் மனித நபர் மற்றும் சமூகம் பற்றிய எந்த பார்வை உட்பொதிக்கப்பட்டுள்ளது என்பதையும் அது ஆராய வேண்டும். AI மனித மாண்பை மதிக்கவும் பொது நலனுக்கு உண்மையிலேயே சேவை செய்யவும் வேண்டுமானால் பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது ஒவ்வொரு கட்டத்திலும் தெளிவாக வரையறுக்கப்பட வேண்டும். இந்த அமைப்புகளை வடிவமைத்து உருவாக்குபவர்கள் முதல் அவற்றை கான்கிரீட் முடிவுகளுக்கு பயன்படுத்துபவர்கள் மற்றும் நம்பியிருப்பவர்கள் வரை அனைவரும் பொறுப்பானவர்கள். இருப்பினும் பல சந்தர்ப்பங்களில் ஒரு முடிவுக்கு வழிவகுக்கும் உள் செயல்முறைகள் வெளிப்படைத்தன்மையற்றதாகவே இருக்கின்றன. இதனால் பொறுப்பை நிர்ணயிப்பதும் பிழைகளை திருத்துவதும் கடினமாகிறது. இங்கேதான் பொறுப்புக்கூறல் அக்கவுண்டபிலிட்டி முக்கியமாகிறது. முடிவுகளுக்கு யார் கணக்கு சொல்ல வேண்டும் என்பதை அடையாளம் காண்பது, அவற்றை நியாயப்படுத்துவது, கண்காணிப்பது மற்றும் தேவைப்படும்போது அவற்றை கேள்விக்குள்ளாக்கி ஏதேனும் தீங்கு விளைவித்தால் அதற்கு பரிகாரம் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்க வேண்டும். AI ஐ ஏற்றுக்கொள்வதில் விவேகம், கடுமையான மதிப்பீடு மற்றும் சில சமயங்களில் மெதுவான வேகத்தை கோருவது முன்னேற்றத்தை எதிர்ப்பதாக அர்த்தமல்ல. மாறாக அது மனித குடும்பத்தின் மீதான பொறுப்பான அக்கறையின் பயிற்சியாகும். தொழில்நுட்ப வளர்ச்சியின் வேகத்திற்கும் அதன் விளைவுகளை நிர்வகிக்கும் திறன் கொண்ட விழிப்புணர்வு, நெறிமுறைகள், பாதுகாப்புகள் மற்றும் நிறுவனங்களின் மெதுவான வளர்ச்சிக்கும் இடையே உள்ள அடிக்கடி ஏற்படும் சமநிலையின்மையை கருத்தில் கொள்ளும்போது இந்த தேவை மிகவும் அவசரமானதாகும். தத்துவார்த்த ரீதியாக ஒழுக்க நெறிமுறைகளை மட்டும் அழைப்பது போதாது. வலுவான சட்டக் கட்டமைப்புகள், சுயாதீன மேற்பார்வை, விழிப்புணர்வுள்ள பயனர்கள் மற்றும் தனது பொறுப்பை துறக்காத ஓர் அரசியல் அமைப்பு ஆகியவை தேவைப்படுகின்றன. இல்லையெனில் மாற்றம் தொழில்நுட்ப ஆதிக்க சிந்தனையால் மட்டுமே நிர்வகிக்கப்படும். மேலும் அது அவசியமானது மற்றும் தவிர்க்க முடியாதது என முன்வைக்கப்பட்டு இறுதியில் தரவு உள்கட்டமைப்பு மற்றும் கணினி ஆற்றலை கட்டுப்படுத்துபவர்களால் வடிவமைக்கப்பட்ட விதிகள் திணிக்கப்படும். மனித மதிப்புகளுடன் AI ஐ ஒன்றிணைப்பது அலைன்மெண்ட் என்று அழைக்கப்படும் இயந்திரங்களின் தார்மீகமயமாக்கலை கோருவதோடு மட்டும் நாம் திருப்தி அடைய முடியாது. அதோடு தொடர்புடைய தார்மீகக் கட்டமைப்புகளை பகிரங்கமாக விவாதிப்பதற்கும் சமூக நீதியின் பொதுவான தரநிலைகளுக்கு அவற்றை உட்படுத்துவதற்கும் துணிச்சல் கொண்டிருக்க வேண்டும். இல்லையெனில் AI ஐ கட்டுப்படுத்துபவர்கள் தங்கள் சொந்த தார்மீக பார்வையை திணிப்பார்கள். அது இந்த அமைப்புகளின் கண்ணுக்குத் தெரியாத உள்கட்டமைப்பாக மாறும். அந்த தார்மீக பார்வை ஒரு சிலரால் தீர்மானிக்கப்பட்டால் மட்டும் போதாது. எல்லாமே வேகமெடுக்கும் போது விஷயங்களை மெதுவாக்கக்கூடிய மற்றும் சமூகங்கள் இன்னும் பங்கேற்கவும் கேள்விகளை எழுப்பவும் உள்ள வாய்ப்புகளை பாதுகாக்கக்கூடிய மிகவும் தீவிரமான அரசியல் ஈடுபாடு தேவைப்படுகிறது. உண்மையில் ஒவ்வொரு பெரிய தொழில்நுட்ப மாற்றத்தையும் போலவே AI ஏற்கனவே பொருளாதார வளங்கள், நிபுணத்துவம் மற்றும் தரவுகளுக்கான அணுகலைக் கொண்டிருப்பவர்களின் அதிகாரத்தை பெருக்குகிறது. பொது நலன் மற்றும் பொருட்களின் உலகளாவிய இலக்கின் ஒளியில் இது கடுமையான கவலைகளை எழுப்புகிறது. ஏனெனில் சிறிய ஆனால் மிகவும் செல்வாக்குமிக்க குழுக்கள் தகவல்கள் மற்றும் நுகர்வு வடிவங்களை வடிவமைக்கலாம், ஜனநாயக செயல்முறைகளில் செல்வாக்கு செலுத்தலாம் மற்றும் பொருளாதார இயக்கங்களை தங்களுக்கு சாதகமாக வழிநடத்தலாம். இது மக்களிடையே சமூக நீதி மற்றும் ஒற்றுமையை சீர்குலைக்கும். இக்காரணத்தினாலேயே AI அன் பயன்பாடு, குறிப்பாக அது பொதுப் பொருட்களையும் அடிப்படை உரிமைகளையும் தொடும்போது பங்கேற்பு மற்றும் துணைத்தன்மையின் அடிப்படையில் தெளிவான அளவுகோல்கள் மற்றும் பயனுள்ள மேற்பார்வையால் வழிநடத்தப்படுவது அவசியமாகும். சமூகங்களும் இடைநிலை அமைப்புகளும் எங்கோ எடுக்கப்பட்ட முடிவுகளை செயலற்ற முறையில் ஏற்றுக்கொள்பவர்களாக குறைக்கப்படக்கூடாது. அவர்கள் விவேகத்திற்கும் மேற்பார்வைக்கும் பங்களிக்க முடிகிறவர்களாக இருக்க வேண்டும். மேலும் தரவுகளின் உடைமை முற்றிலும் தனியார் கைகளில் மட்டுமே விட்டுவிடப்படக்கூடாது. மாறாக அது தகுந்த முறையில் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். தரவு என்பது பல பங்களிப்பாளர்களின் தயாரிப்பாகும். அதை விற்கப்பட வேண்டிய ஒன்றாகவோ அல்லது ஒரு சிலரிடம் மட்டுமே ஒப்படைக்கப்பட வேண்டிய ஒன்றாகவோ நடத்தக்கூடாது. கூட்டுப் பொருட்கள் குறித்து புனித 2ஆம் ஜான் பால் ஏற்கனவே பரிந்துரைத்தபடி ஒரு பங்கேற்பு உணர்வில் தரவை ஒரு பொதுவான அல்லது பகிரப்பட்ட நன்மையாக நிர்வகிக்க படைப்பாற்றலுடன் சிந்திக்க வேண்டியது அவசியம். சமூக கோட்பாட்டின் கொள்கைகள் இந்த புதிய யதார்த்தத்தை புரிந்துகொள்வதற்கான ஒரு கட்டமைப்பை வழங்குகின்றன.
தரவு, கணக்கீட்டு வளங்கள் மற்றும் ஒழுங்குமுறை செல்வாக்கு ஆகியவை ஒரு சிலரின் கைகளில் இருக்கும் உலகில் பொது நலனைப் பற்றி பேசுவது என்பது இந்த புதிய அறிவாற்றல், பொருளாதார மற்றும் அரசியல் சமச்சீரற்ற தன்மையை வெளிப்படுத்துவதையும் புதிய ஏகபோகங்களை பெயரிடுவதையும் குறிக்கிறது. பொருட்களின் உலகளாவிய இலக்கை பற்றி பேசுவது என்பது தொழில்நுட்பங்கள் மற்றும் அவற்றை பயன்படுத்துவதற்கு தேவையான கல்வி ஆகிய இரண்டிற்கும் உலகளாவிய அணுகலை உறுதி செய்வதற்கான வழிகளை கண்டறிவதை குறிக்கிறது. துணைத்தன்மையை பற்றி பேசுவது என்பது தங்களின் தரநிலைகள் வேறெங்கோ நிர்ணயிக்கப்பட்ட பிறகு சமூகங்களின் பங்கை வெறும் மேற்பார்வையோடு மட்டும் சுருக்காமல் அவர்கள் தேர்வுகள் மற்றும் திருத்தங்களை செய்வதற்கான திறனை பாதுகாப்பதை கோருகிறது. ஒற்றுமையை பற்றி பேசுவது என்பது அல்காரிதம் அமைப்புகளை தாங்கி நிற்கும் மறைக்கப்பட்ட, பெரும்பாலும் சுரண்டப்படும் தொழிலாளர்களை அடையாளம் காண நம்மை கடமைப்படுத்துகிறது. நீதியை பற்றி பேசுவது என்பது இந்த மாதிரிகளை நடைமுறையில் யார் பயிற்றுவிக்க முடியும் மற்றும் யார் அவற்றிற்கு உட்படுத்தப்படுகிறார்கள் என்பதை தீர்மானிக்கும் உலகளாவிய அதிகார விநியோகத்தை கேள்விக்குள்ளாக்குவதை கோருகிறது. அதேபோல் சமூக நீதி என்பது தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்ட பிறகு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இலக்கு மட்டுமல்ல, அது ஆரம்பத்திலிருந்தே அவற்றின் வடிவமைப்பையே வடிவமைக்க வேண்டிய ஒரு நிபந்தனை என்பதையும் அங்கீகரிப்பதாகும். இறுதியாக, எனது இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஆயுதங்களைக் களைவது என்ற வெளிப்பாட்டை பயன்படுத்த விரும்புகிறேன். ஆயுதங்களைக் களைவது என்பது இன்று வெறும் இராணுவ சூழலுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படாமல் பொருளாதார மற்றும் அறிவாற்றல் சார்ந்த நிகழ்வாகவும் இருக்கும் ஆயுதமேந்திய போட்டி மனப்பான்மையிலிருந்து அதை விடுவிப்பதாகும். இது புவிசார் அரசியல் அல்லது வணிக ஆதிக்கத்தை பாதுகாக்கும் விருப்பத்தால் உந்தப்பட்டு எப்போதும் அதிக சக்திவாய்ந்த அல்காரிதம்கள் மற்றும் பெரிய தரவுத் தொகுப்புகளுக்கான பந்தயத்தை குறிக்கிறது. ஆயுதங்களைக் களைவது என்பது தொழில்நுட்ப ஆற்றல் தானாகவே ஆட்சி செய்யும் உரிமையை வழங்குகிறது என்ற அனுமானத்தின் நம்பகத்தன்மையை கெடுப்பதாகும். ஆயுதங்களைக் களைவது என்பது தொழில்நுட்பத்தை நிராகரிப்பது என்று அர்த்தமல்ல, மாறாக அது மனிதகுலத்தின் மீது ஆதிக்கம் செலுத்துவதை தடுப்பதாகும். இதன் பொருள் தொழில்நுட்பத்தை ஏகபோக கட்டுப்பாட்டிலிருந்து விடுவித்து அதை விவாதத்திற்கும் கலந்துரையாடலுக்கும் திறந்து விடுவதாகும். இதன் மூலம் அதை மனிதனுக்கு உகந்ததாகவும் மனித கலாச்சாரங்கள் மற்றும் வாழ்க்கை முறைகளின் பன்முகத்தன்மைக்கு மீட்டெடுப்பதாகவும் மாற்றுவதாகும். இன்று நமது பணி தார்மீக அல்லது தொழில்நுட்ப ரீதியானது மட்டுமல்ல. அது அதன் ஆழமான அர்த்தத்தில் சூழலியல் சார்ந்தது, இகோலாஜிக்கல், ஏனெனில் அது நமது பொதுவான இல்லத்தின் ஒரு புதிய பரிமாணத்தை பற்றியது. என்பது நாம் ஏற்கனவே மூழ்கியுள்ள ஒரு சூழலாகும், அத்துடன் நாம் ஈடுபட வேண்டிய ஒரு சக்தியாகும். இக்காரணத்தினாலேயே அதை வெறுமனே ஒழுங்குபடுத்துவது மட்டும் போதாது, அது ஆயுதங்கள் களையப்பட்டதாகவும் வரவேற்கத்தக்கதாகவும் அணுகக்கூடியதாகவும் மாற்றப்பட வேண்டும். செயற்கை நுண்ணறிவை உருவாக்குபவர்களுக்கு ஒரு சிறப்பு வேண்டுகோளை விடுக்க விரும்புகிறேன். ஒரு அர்த்தத்தில் தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு என்பது தெய்வீக படைப்பு செயலில் மனிதனின் பங்கேற்பை குறிக்கலாம். எனவே டெவலப்பர்கள் ஒரு குறிப்பிட்ட தார்மீக மற்றும் ஆன்மீக பொறுப்பை தாங்கியுள்ளனர், ஏனெனில் ஒவ்வொரு வடிவமைப்பு தேர்வும் மனிதநேயத்தை பற்றிய ஒரு பார்வையை பிரதிபலிக்கிறது. ஒரு கலை அல்லது இலக்கிய படைப்பை உருவாக்கியவர் அது தெரிவிக்கும் மதிப்புகளை கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதைப் போலவே டெவலப்பர்களும் தங்களின் திட்டங்களில் தகுந்த தீவிரத்துடன் மதிப்புகளை உட்பொதிக்க அழைக்கப்படுகிறார்கள். வெளிப்படைத்தன்மையுடன், பாதிக்கப்பட்ட சமூகங்கள் மீதான பொறுப்புடன் மற்றும் வளர்க்கப்படுவது உண்மையான நன்மையே என்பதை உறுதி செய்வதில் கவனமாக இருக்க வேண்டும். இழக்கக்கூடாதது எது? வாட் மஸ்ட் நாட் பி லாஸ்ட்? பொறுப்பு மற்றும் ஆளுமை குறித்த பிரச்சினைகளை கருத்தில் கொண்ட நாம் இப்போது நமது மையக் கேள்விக்கு திரும்ப வேண்டும். நமது மனிதநேயத்தை பாதுகாப்பது என்பதன் பொருள் என்ன? ஆபத்து என்பது சில தொழில்நுட்பங்களின் தவறான பயன்பாட்டை கடந்து நீள்கிறது. இன்னும் கடுமையாக, நாம் மூழ்கியுள்ள மற்றும் டிஜிட்டல் புரட்சி மற்றும் ஆகியவற்றால் பெருக்கப்படும் பரவலான தொழில்நுட்ப ஆதிக்கம் முன்னுதாரணம் மனித எதிர்ப்பு பார்வையை இயல்பானதாக்க அச்சுறுத்துகிறது. அந்த பார்வையில் வாழ்க்கையின் முழுமை என்பது அதிகமாக கொண்டிருப்பதற்கும் பலவீனத்தை குறைப்பதற்கும் நிச்சயமற்ற தன்மையை நீக்குவதற்கும் மற்றும் முழுமையான கட்டுப்பாட்டை செலுத்துவதற்கும் சமமாக பார்க்கப்படுகிறது. செயல்திறன் மதிப்பின் இறுதி அளவுகோலாக மாறும்போது மனிதர்கள் தங்களை உறவுக்கும் ஒன்றிப்பிற்கும் அழைக்கப்பட்ட நபர்களாக பார்ப்பதற்கு பதிலாக மேம்படுத்தப்பட வேண்டிய ஒரு திட்டமாக பார்க்கும் சோதனைக்கு உள்ளாகிறார்கள். யதார்த்தத்தில் மனித வாழ்வின் எந்தவொரு ஒற்றை பரிமாணத்தையும் முழுமையான ஒன்றாக உயர்த்துவது எப்போதும் ஒரு தவறாகும். உண்மையில் ஒழுங்கீனம் என்பது பற்றாக்குறையிலிருந்து மட்டுமே பிறப்பதில்லை, கட்டுப்பாடற்ற வளர்ச்சி கூட வறுமைக்கு வழிவகுக்கும். ஓர் சுற்றுச்சூழல் அமைப்பில் ஒரு இனம் மற்ற இனங்களின் இழப்பில் விரிவடையும் போது சமநிலை சீர்குலைகிறது. மனித வாழ்க்கையில் ஒரு ஆசிரியம் ஃபேக்கல்டி எல்லாவற்றிற்கும் அளவுகோலாக கோரும்போது இதே போன்ற ஒன்று நிகழ்கிறது.
இதனால் நுண்ணறிவு முழுமையானதாக்கப்படும்போது அது பாசம், விருப்பம், அர்ப்பணிப்பு மற்றும் உறவுகள் போன்ற வாழ்க்கையின் பிற அத்தியாவசிய பரிமாணங்களை நிழலிடச் செய்கிறது. அதேபோல் தொழில்நுட்ப அதிகாரம் சமநிலையின்றி விடப்பட்டால் அது நம்மை அதிக திறன் கொண்டவர்களாக மாற்றாது. அது நம்மை தனிமைப்படுத்தி ஆதிக்கம் செலுத்தப்படுவதற்கும் ஒதுக்கப்படுவதற்கும் அதிக பாதிப்புக்குள்ளாக்குகிறது. இந்த முக்கியமான புள்ளி நுண்ணறிவை எதிர்ப்பதல்ல, மாறாக நுண்ணறிவு குறிப்பாக செல்ஃப் ரெஃபரன்ஷியல் மாறும்போது வாழ்க்கையையும் மனித நபரையும் சேவிப்பதற்கான அதன் உண்மையான நோக்கம் இழக்கப்படுகிறது என்பதை நினைவூட்டுவதாகும். ஒரு நாகரிகத்தின் தரம் அதன் சாதனங்களின் ஆற்றலால் அளவிடப்படுவதில்லை, மாறாக அது வழங்கக்கூடிய அக்கறையாலும் மற்றவரை வெறும் ஒரு செயல்பாடாக அல்லாமல் ஒரு முகமாக அடையாளம் காணும் திறனாலும் அளவிடப்படுகிறது. ஒருவருக்கொருவர் அக்கறை செலுத்தும் திறன் நமது மனிதநேயத்தின் ஓர் அடிப்படை பரிமாணமாகும். இது வாழ்ந்த அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொள்ளப்பட்டு தேர்ச்சி பெறப்படுகிறது. ஒரு குழந்தைக்கு கதைகளை படிப்பது, முதியவருக்கு துணை வழங்குவது மற்றும் ஒரு இல்லத்தை வரவேற்பதாக அமைப்பது ஆகியவை பெரும்பாலும் குடும்ப வாழ்க்கையில் வேரூன்றிய எளிய சைகைகளாகும். அவை சமூக மட்டத்தில் அக்கறையை மதிக்க நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன மற்றும் மற்றவர்களை கவனத்திற்குரிய நபர்களாக அடையாளம் காண நமக்கு பயிற்றுவிக்கின்றன. தொழில்நுட்பமும் மக்களுக்கிடையிலான இந்த பரஸ்பர அக்கறையை ஆதரிக்க முடியும். உதாரணமாக, மனித சுதந்திரத்தையும் தீர்ப்புத் திறனையும் சீர்குலைக்காமல் விஷயங்களை முன்கூட்டியே கணிக்கவும் ஒழுங்கமைக்கவும் உதவும் கருவிகளை வழங்குவதன் மூலம் ஆதரிக்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக, மனிதர்கள் உறவுகளின் பாடங்கள் மற்றும் தங்கள் சொந்த முடிவுகளுக்கு பொறுப்பானவர்கள் ஆவர். அடிப்படை விவரிப்புகள்: டிரான்ஸ்ஹியூமனிசம் மற்றும் போஸ்ட்ஹியூமனிசம். அண்டர்லைங் narratives: டிரான்ஸ்ஹியூமனிசம் and posthumanism. நடந்து வரும் டிஜிட்டல் புரட்சியுடன் வரும் கலாச்சார அனுமானங்களை வெளிச்சம் போட்டு காட்டும் முயற்சியில் முன்னேற்றத்தை மனித நிலையை தாண்டுவதாக விளக்கும் சில சிந்தனைப் போக்குகளின் பக்கம் இப்போது நமது கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். இவை பெரும்பாலும் டிரான்ஸ்ஹியூமனிசம் மற்றும் போஸ்ட்ஹியூமனிசம் என்ற லேபிள்களின் கீழ் குழுவாக்கப்படுகின்றன. இந்த கண்ணோட்டங்கள் தொழில்நுட்ப அதிகாரத்தின் சில மையங்களில் உள்ள கருத்தியல் பின்னணியை உருவாக்குகின்றன மற்றும் ஊடகங்களிலும் சமூக வலைப்பின்னல்களிலும் ஒரு எளிமையான வடிவத்தில் கூட்டு கற்பனையை ஆக்கிரமித்துள்ளன. அவை மேம்படுத்தப்பட்ட மனிதன் அல்லது மனித இயந்திர கலப்பு ஹியூமன் மஷீன் ஹைப்ரிட் பற்றிய எதிர்கால பார்வையின் மூலம் புதிய தொழில்நுட்பங்களுக்கான உற்சாகத்தை வளர்க்கும் போக்கை கொண்டுள்ளன. டிரான்ஸ்ஹியூமனிசம் மற்றும் போஸ்ட்ஹியூமனிசம் ஆகியவை பலதரப்பட்ட போக்குகளையும் உணர்வுகளையும் உள்ளடக்கியுள்ளதால் அவற்றை ஒரே ஒரு தெளிவான வழியில் வரையறுப்பது கடினம். அவற்றை தனித்துவமானவை, ஆனால் மனித நிலையின் வரம்புகளை தாண்டுவதற்கான விருப்பம் மற்றும் தொழில்நுட்பத்தின் மையப்பங்கு என்ற பொதுவான அனுமானங்களின் கடலால் இணைக்கப்பட்ட கருத்தியல் தீவுகளின் ஒரு தீவுக்கூட்டத்துடன் ஒப்பிடலாம். பொதுவாக டிரான்ஸ்ஹியூமனிசம் என்பது செயல்திறன் மற்றும் திறன்களை அதிகரிக்கும் நோக்கத்துடன் உயிரி மருத்துவம், உடல் பொறியியல், சாதனங்கள் மற்றும் அல்காரிதம்கள் போன்ற தொழில்நுட்பங்கள் மூலம் மனிதர்களை மேம்படுத்துவதை கற்பனை செய்கிறது. போஸ்ட்ஹியூமனிசம் குறிப்பாக அதன் தீவிர வடிவங்களில் இன்னும் மேலே செல்கிறது. அது மனித மையவாதத்தை ஆந்த்ரோபோசென்ட்ரிசம் கேள்விக்குள்ளாக்குகிறது மற்றும் மனிதர்கள், இயந்திரங்கள் மற்றும் சுற்றுச்சூழலின் கலப்பை கற்பனை செய்கிறது. ஒரு புதிய பரிணாமக் கட்டத்தில் மனிதகுலம் தன்னைத்தானே மிஞ்சும் ஒரு வாசலை கூட முன்கூட்டியே கணிக்கிறது. இத்தகைய யோசனைகள் பெரும்பாலும் ஊகங்களாகவே இருந்தாலும் கூட்டு கற்பனையை மாற்றுவதன் மூலம் அவை சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் தேர்வுகளில் செல்வாக்கு செலுத்துகின்றன. திறவையின் சமூக கோட்பாட்டின் பார்வையில் முக்கிய பிரச்சினை தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அல்ல, மாறாக அதன் அடிப்படையிலுள்ள பார்வையாகும். மனித நபர் பூரணப்படுத்தப்பட வேண்டிய அல்லது கடக்கப்பட வேண்டிய ஒன்றாக நடத்தப்பட்டால் சில உயிர்கள் குறைந்த பயனுள்ளவை, குறைந்த விரும்பத்தக்கவை அல்லது குறைந்த மதிப்புடையவை என்பதை ஏற்றுக்கொள்வது எளிதாகிறது. முன்னேற்றத்தின் பெயரால் தேவையான தியாகங்கள் நியாயப்படுத்தப்படத் தொடங்கலாம். இனம் மேம்படுத்தப்படுவதற்காக மிகவும் பலவீனமானவர்கள் மீது சுமை சுமத்தப்படலாம். இவ்விஷயத்தில் புனித 6ஆம் சின்னப்பரின் மேற்கூறிய எச்சரிக்கை இன்றும் பெரும் தொலைநோக்கு பார்வையை கொண்டுள்ளது. உண்மையில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் தார்மீக மற்றும் சமூக முன்னேற்றத்திலிருந்து பிரிக்கப்படும் போது மனிதகுலத்திற்கு எதிராகவே திரும்புகின்றன. இக்காரணத்தினாலேயே ஒரு தெளிவான வேறுபாடு செய்யப்பட வேண்டும். தொழில்நுட்பத்தை மனிதனை மையமாகக் கொண்ட உறவுமுறை பார்வையில் ஒருங்கிணைப்பது ஒரு விஷயம். மனித வரம்புகளை குறைத்து மதிப்பிடும் மற்றும் முற்றிலும் தொழில்நுட்ப வடிவத்திலான இரட்சிப்பை வாக்குறுதி அளிக்கும் ஒரு பார்வையால் வழிநடத்தப்படுவது முற்றிலும் வேறு விஷயம். மனித நபரின் வரம்பு, இதயம் மற்றும் மேன்மை. The limit, the heart and the grandeur of the human person. வாழ்க்கையுடனான நமது உறவு இன்று நெருக்கடியில் இருப்பதாக தெரிகிறது.
வரம்பாக தோன்றும் எல்லாமே திறனின்மை, நோய், முதுமை, துன்பம், பாதிப்புக்குள்ளாகுதல் நமது மனிதநேயம் முதிர்ச்சியடைந்து உறவுக்குத் திறக்கும் ஒரு யதார்த்தமாக பார்க்கப்படுவதற்கு பதிலாக முதன்மையாக திருத்தப்பட வேண்டிய ஒரு குறைபாடாகவே பார்க்கப்படும் போக்கு உள்ளது. ஆயினும் கூட மனிதநேயம் வரம்புகள் இருந்தபோதிலும் அல்ல, மாறாக பெரும்பாலும் அவற்றின் மூலமே மலர்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். விசுவாசத்தின் ஒளி இவ்வுலகப் பொருட்களின் தற்காலிகத் தன்மையை கண்டின்ஜென்சி அடையாளம் காண உதவும் ஒரு பார்வையை யதார்த்தத்தின் மீது வழங்குகிறது. மனித வாழ்க்கையை குறிக்கும் துன்பங்களை குறைக்க பாடுபடுவது சரியானது என்றாலும் நமது அடிப்படை வரம்புகளை ஒப்புக்கொள்வதும் ஞானமானதாகும். மத அனுபவமும் குறிப்பாக கிறிஸ்தவ விசுவாசமும் மனித மேன்மைக்கும் வரம்புக்கும் இடையிலான இந்த தெளிவற்ற தன்மையை எளிமைப்படுத்தலின்றி கடவுளுடனான நமது அசல் மற்றும் அடிப்படை உறவின் ஒளியில் விளக்கி வாழ முன்மொழிகிறது. நமது வரம்புகளுக்குள்ளேயே பரிவும் மற்றவர்களின் தேவைகளுக்கான நேர்மையான அக்கறையும் இருள் மற்றும் தோல்விகளின் மத்தியிலும் வெளிப்படக்கூடிய தாராள மனப்பான்மையும் ஆன்மீக அனுபவமும் கடவுள் வழிபாடும் தங்கள் இடத்தை கண்டறிகின்றன. நமது வரம்புகள் கான்கிரீட் ஆக மாறும் பல தருணங்களில் இதை நாம் காண்கிறோம். நாம் நிராகரிப்பை எதிர்கொள்ளும் போது, நோய் அல்லது அன்பான ஒருவரின் இழப்பை தாங்கும் போது, நமது சொந்த பலவீனம் அல்லது தோல்வியை சந்திக்கும் போது. மறைபொருளாக இத்தகைய தருணங்களில்தான் நாம் ஒரு புதிய ஞானத்தை கண்டறியலாம், மற்றவர்களின் நெருக்கத்தை கான்கிரீட் ஆக அனுபவிக்கலாம் மற்றும் ஆண்டவரின் பிரசன்னத்தை சந்திக்கலாம். வரம்புகள் உள்துன்பமாக அனுபவிக்கப்படும் போது கூட அதை மறுக்கவோ அல்லது அடக்கவோ செய்யாமல் அதை ஒருங்கிணைக்கவே மனித ஞானம் நமக்கு கற்பிக்கிறது. துன்பத்தை முழுமையாக நீக்குவது என்பது இறுதியில் அன்பையும் விருப்பத்தையும் அணைத்துவிடுவதாகும். அன்பு கூறுபவர்களும் விரும்புபவர்களும் சோதனைகளையும் துன்பங்களையும் கடந்து செல்வதை தவிர்க்க முடியாது. பல ஆண்டுகளாக சுதந்திரம் மற்றும் தோல்விகள், கனவுகள் மற்றும் ஏமாற்றங்களால் வடிவமைக்கப்பட்ட ஒரு பயணத்தின் நினைவுகளாக தழும்புகளைப் போல தங்கள் முத்திரையை பதிக்கும் பாடங்களை நாம் நமக்குள்ளே சுமக்கிறோம். இந்த கூறுகளின் பரஸ்பர செயல்பாட்டிற்கு நன்றி செலுத்தி மட்டுமே ஆன்மாவின் அதிசயங்கள் நமக்குள்ளே நிகழ்கின்றன. இது நமது மனிதநேயத்தின் செழுமையை உணர அனுமதிக்கிறது. அனைத்து வரம்புகளையும் கடந்து செல்வதாகக் கூறப்படும் ஒன்றின் பெயரால் துயரமானதும் அற்புதமானதுமான இந்த சாகசத்தை துறப்பது பல விஷயங்களை குறிக்கலாம், ஆனால் அது இனி மனிதனாக இருக்காது. படைக்கப்பட்ட உயிரினங்களாக நமது வரம்புகளின் தார்மீக ஊழல், அதாவது மனித இதயத்தை தெளிவாக கலக்கும் தீமை, சமூகத்தையும் வாழ்க்கையையும் சீரழிக்கிறது. சில சமயங்களில் மனிதநேயமற்ற தன்மையின் தீவிர வடிவங்களை அடைகிறது. ஆயினும் கூட நமது வரம்புகளின் இந்த வலிமிகுந்த வெளிப்பாடுகள் கூட நன்மைக்கான திறப்புகளை விட்டுச் செல்கின்றன. மனிதர்கள் தங்களை மனிதநேயமற்றவர்களாக மாற்றிக்கொண்டு துயரங்களைக் கொண்டு வரும்போது கூட மனிதகுலத்திற்குள் ஒரு சிறிய ஒளி தொடர்ந்து பிரகாசிக்கிறது. அது கடவுளின் அருளால் மாற்றம் மற்றும் சமரசத்தின் பாதைகளில் மீண்டும் ஏற்றப்படலாம். விக்டர் பிராங்கல் திகிலூட்டும் தருணங்களில் சரியாக அவதானித்தது போல, மனிதன் உண்மையில் யார் என்பதை நாம் தெரிந்து கொண்டுள்ளோம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆஷ்விட்ஸின் எரிவாயு அறைகளைக் கண்டுபிடித்த உயிரினம் மனிதன்தான். எவ்வாறாயினும் கர்த்தருடைய ஜெபம் அல்லது ஷெமா இஸ்ரேல் உதடுகளில் முணுமுணுக்க நிமிர்ந்து அந்த எரிவாயு அறைகளுக்குள் நுழைந்த உயிரினமும் மனிதன்தான். வரம்புகளை உண்மையோடு ஏற்றுக்கொள்ளும்போது அது நம்மை குறைப்பதில்லை, மாறாகக் கடவுள் மற்றும் மற்றவர்களின் முகத்தை அடையாளம் காண நம்மை திறக்கிறது. உண்மையில் நாம் வரம்புகளை பாதிப்பு, துன்பம் மற்றும் தோல்வி அனுபவிப்பதன் காரணமாகவே நமது சொந்த மற்றும் மற்றவர்களின் மாற்ற முடியாத மாண்பை நம்மால் அங்கீகரிக்க முடிகிறது. இதே அனுபவத்தில் நம்மை கடந்த ஒரு சகோதரத்துவத்தை உள்ளுணர்வாக உணரவும் அநீதியை ஒரு ஊழலாக பார்க்கவும் நாம் இன்னும் திறன் கொண்டவர்களாக இருக்கிறோம். உண்மையான கலாச்சாரமும் கலையும் இந்த தீப்பொறியை பாதுகாக்கின்றன, தீமையின் இயல்பாக்கத்தை எதிர்க்கின்றன. இக்காரணத்தினாலேயே சில படைப்புகள் கிட்டத்தட்ட ஒரு தீர்க்கதரிசன முக்கியத்துவத்தை பெற்றுள்ளன. பீத்தோவனின் 9வது சிம்போனியை ஒற்றுமைக்கான விருப்பமாக பார்க்கலாம். கெர்னிகா கர்னக்கா ஓவியத்தை மனிதநேயமற்ற தன்மையின் கண்டனமாக பார்க்கலாம். ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட் ஷிண்ட்லர் லிஸ்ட் திரைப்படத்தை கடந்த காலத்தை மறதிக்கு ஆளாக்கக்கூடாது என்பதற்கான அழைப்பாக பார்க்கலாம். வரலாறு என்பது வெறும் மனித வன்முறையின் பதிவாக மட்டும் தோன்றுவதில்லை, மாறாக மனிதகுலம் நமது பகிரப்பட்ட வாழ்க்கையை பாதுகாக்கும் நிறுவனங்களை உருவாக்கும் திறன் கொண்டது என்பதற்கான சான்றாகவும் விளங்குகிறது. கடந்த 2 நூற்றாண்டுகளில் பல சின்ன சாதனைகளில் இதை காணலாம். சர்வதேச செஞ்சிலுவைச் சங்கத்தின் தோற்றம் 1863 அதன் செயல்பாட்டு நடுநிலைமை அனைவருக்கும் பரிவான கவனிப்பை உறுதி செய்கிறது. அடிமைமுறை ஒழிப்புக்கு வழிவகுத்த நீண்ட செயல்முறை இது ஒரு சட்ட மாற்றம் மட்டுமல்லாமல் மனசாட்சியின் மாற்றத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தியது.
ஐக்கிய நாடுகள் சபையின் ஸ்தாப்னா 1945 மற்றும் மனித உரிமைகளின் உலகளாவிய பிரகடன் 1948 இது மனித மாண்பின் உலகளாவிய தன்மையை உறுதி செய்வதற்கான ஒரு பகிரப்பட்ட மொழியை வெளிப்படுத்தியது. மற்றும் 1951 அகதிகள் உடன்படிக்கை இது துன்புறுத்தல் மற்றும் ஆபத்திலிருந்து தப்பி ஓடுபவர்களை பாதுகாக்கும் கடமையை அங்கீகரிக்கிறது. இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நன்மைக்கான விருப்பம் பொதுச்சூழல்களில் சட்டங்கள் நிறுவனங்கள் மற்றும் நடைமுறைகளில் கான்கிரீட் வடிவம் பெற்றது. இது அதிகார துஷ்பிரயோகத்தை கட்டுப்படுத்தவும் பலவீனமானவர்களை பாதுகாக்கவும் கூடியதாகும். தார்மீக முன்னேற்றம் எப்போதும் ஒரு நீண்ட மற்றும் கோரும் பயணத்தின் மூலமே வெளிப்படுகிறது. இந்த சாதனைகளின் பலவீனமே அவற்றை தொடங்கி நிலைநிறுத்துபவர்களின் பொறுப்பு எவ்வளவு விலைமதிப்பற்றது என்பதை எடுத்துக்காட்டுகிறது. தனிநபர்கள் ஒவ்வொருவரின் மாண்பையும் உண்மையிலேயே தீவிரமாக எடுத்துக் கொள்ளும்போது வரலாறு மாறக்கூடும் என்பதை சில நிகழ்வுகள் தெளிவாக்குகின்றன. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரின் சாட்சியத்துடன் நெருக்கமாக தொடர்புடைய சிவில் உரிமைகள் இயக்கம் அல்லது நெல்சன் மண்டேலா விடுவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தென்னாப்பிரிக்காவில் நிறவெறி அபார்தைட் முடிவுக்கு வந்தது மற்றும் எதிர்காலத்தை வெறுப்பிற்கு ஒப்படைக்கக் கூடாது என்ற அவரது முடிவு. வெவ்வேறு சூழல்களில் புனித லாரா மாண்டோயா கல்கத்தாவின் புனித தெரசா டோரதி டே மேரி கியூரி மரியா மாண்டெசோரி எலிசபெத் எலியட் வாங்கரி மாத்தாய் பெனா சிர்பூட்டோ மற்றும் ஒவ்வொரு கண்டத்திலிருந்தும் எண்ணற்ற பிற துணிச்சலான மற்றும் தாராள மனப்பான்மை கொண்ட பெண்களும் தனித்து நிற்கிறார்கள். அவர்களின் அர்ப்பணிப்பு வரலாற்றை மேலும் மனிதநேயமிக்கதாக மாற்ற பங்களித்துள்ளது. இந்த பொது அறிகுறிகளுடன் மிகவும் மறைக்கப்பட்ட ஆனால் தீர்க்கமான ஒரு கதையும் உள்ளது. ஏழைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் சேவை செய்ய தேர்ந்தெடுக்கும் மதச் சமூகங்களில் இதை காண்கிறோம். புனித மாக்சிமிலியன் மரியா கோல்பே புனித ஆஸ்கார் ரொமேரோ மற்றும் அருளாளர் என்ரிக் ஏஞ்சலல்லி போன்ற சகோதரத்துவம் மற்றும் நீதியின் சாட்சிகளிலும் கடுமையான பெரும்பாலும் மனிதநேயமற்ற சூழ்நிலைகளின் மத்தியில் நற்செய்தியின் நம்பிக்கையையும் மனித மாண்பையும் உள்ளடக்கிய வணக்கத்திற்குரிய பிரான்சிஸ் சேவியர் இங்கியன் வான் துவான் போன்ற சாட்சிகளிலும் இதை காண்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆரவாரமின்றி கவனிக்கும் கல்வி கற்பிக்கும் கூடவரும் மற்றும் ஆறுதல்படுத்தும் அன்றாட வாழ்க்கையின் சாட்சிகளான பெற்றோர்கள் செவிலியர்கள் மருத்துவர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் ஒரு முதியவர் அல்லது ஓரங்கட்டப்பட்டவர் அருகில் தங்கியிருப்பவர்களிடம் இது தெளிவாக காணப்படுகிறது. அவர்களின் சாட்சியம் நன்மை என்பது தானாக முன்னேறுவதில்லை, மாறாக தோல்விக்குப் பிறகும் மீண்டும் தொடங்குவதற்கு தேவையான விடாமுயற்சி நினைவகம் மற்றும் உள்மாற்றம் தேவை என்பதை நிரூபிக்கிறது. நீதியான நிறுவனங்கள் நம்பகமான சாட்சிகள் மற்றும் அன்றாட விசுவாசம் ஆகியவற்றின் இந்த பிணைப்பே நம்பிக்கையை தக்கவைத்து இதயம் பின்னோக்கி செல்ல அனுமதிக்காமல் தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு தெளிவான திசையை வழங்குகிறது. இக்காரணத்தினாலேயே மனிதநேயம் அதன் அனைத்து மேன்மையிலும் காயங்களிலும் ஒருபோதும் மாற்றீடு செய்யப்படவோ அல்லது கடக்கப்படவோ கூடாது. துன்பத்தை நீக்கும் மற்றும் புதிய சாத்தியங்களை திறக்கும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் நமது மனிதநேயத்தின் சாராம்சமான உறவு மற்றும் அன்பு செலுத்தும் திறனை நாம் கைவிடக்கூடாது. இது ஒரு முக்கியமான கேள்விக்கு வழிவகுக்கிறது. ஒரு உண்மையான மனிதனை தாண்டியது மோர் தென் ஹியூமன் இருந்தால் அது எங்கே காணப்படுகிறது? கிறிஸ்தவ விசுவாசம் இக்கேள்விக்கு அது ஒரு தொழில்நுட்ப தெய்வீகமயமாக்கலிலிருந்து பிறப்பதில்லை, மாறாக கிறிஸ்துவில் பெற்றுக்கொள்ளப்பட்ட கடவுளின் அருளின் மூலமே பிறக்கிறது என்று சுட்டிக்காட்டி பதிலளிக்கிறது. உண்மையான மனிதனை தாண்டியது அருளும் கிறிஸ்தவ மனிதநேயமும். தி authentic more than human grace and Christian humanism. மனிதனை தாண்டியது என்ற வெளிப்பாடு தொழில்நுட்ப வாக்குறுதியின் பிரத்தியேகமான டொமைன் அல்ல. பல நூற்றாண்டுகளாக மனிதர்கள் தங்கள் சொந்த இயல்பின் எல்லைகளால் மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டவர்கள் அல்ல, மாறாக அவர்கள் யதார்த்தத்திலிருந்து தப்பி ஓடுவதன் மூலமோ அல்லது தங்களின் வரம்புகளை இகழ்வதன் மூலமோ அல்லாமல் அன்பில் தங்களின் நிறைவின் மூலம் சுய மாற்றத்திற்கு செல்ஃப் டிரான்செண்டன்ஸ் அழைக்கப்படுகிறார்கள் என்று கிறிஸ்தவ பாரம்பரியம் நிலைநிறுத்தி வருகிறது. விசுவாசம் கடவுளிடமிருந்து ஒரு கொடையாகத் தொடங்கும் அப்பால் நோக்கிய திறந்த மனப்பான்மையை அங்கீகரிக்கிறது. இந்த மாற்றம் தூய ஆவியாரின் செயலாகும். புனித தாமஸ் அக்வினாஸ் கற்பித்தபடி இந்த உயர்வு மற்றும் மாற்றத்தின் செயல்முறை படைக்கப்பட்ட இயல்பின் ஒவ்வொரு திறனையும் கடந்து செல்கிறது, ஏனெனில் ஒரு எல்லையற்ற சமச்சீரற்ற தன்மை நமது வரையறுக்கப்பட்ட இயல்பை கடவுளின் வாழ்க்கையிலிருந்து பிரிக்கிறது. ஆயினும் கூட இவ்வுலகின் வரம்புகளை கடந்து பயணிக்கும்போது கூட அந்த வற்றாத வாழ்க்கையின் இதயத்திற்குள் நுழைவது சாத்தியமாகவே உள்ளது. இந்த கடவையை சாத்தியமாக்குபவர் தன்னையே கையளிக்கும் நித்தியமானவராக மட்டுமே இருக்க முடியும். உண்மையில் கடவுள் தாமே அந்த எல்லையற்ற சமச்சீரற்ற தன்மையை கடக்கிறார்.
அவரில் மனித நபரின் மறுபடைப்பு நிகழ்கிறது. எனவே கிறிஸ்துவோடு இணைந்திருப்பவர் புதிய படைப்பாய் இருக்கிறார். பழையன கழிந்துவிட்டன, புதியன புகுந்துவிட்டன. 2 கொரிந்தியர் 5:17. கடவுளின் அருளால் நம்மை கடந்து செல்வதற்கான சாத்தியக்கூறுகளை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது நாம் நமது இயல்பை மறுப்பதில்லை அல்லது மனிதநேயம் குறைந்தவர்களாக மாறுவதில்லை. மாறாக திருத்தந்தை பிரான்சிஸ் விளக்கியது போல நாம் நமது இருப்பின் முழுமையான உண்மையை அடைவதற்காக கடவுள் நம்மை நமக்கும் அப்பால் கொண்டு செல்ல அனுமதிக்கும் போது நாம் மனிதனை விட மேலானவர்களாக மாறும்போது நாம் முழுமையாக மனிதர்களாக மாறுகிறோம். புரோமிதியன் கனவுகளிலிருந்து ப்ரொமீத்தியன் ட்ரீம்ஸ் தீவிரமான விலகல் இங்கேதான் உள்ளது. மனிதகுலத்தை சேமிப்பது மேம்படுத்தப்பட்ட சுயசார்பு அல்ல, மாறாக விடுவிக்கும் ஒரு உறவு மாற்றும் ஓர் ஒன்றிப்பு ஆகும். இந்த ஒளியில் ஏற்கனவே உள்ளதை மட்டுமே வகைப்படுத்தி மேம்படுத்தும் ஒரு தொழில்நுட்பம் அறியாமலேயே மாற்றம் மற்றும் வளர்ச்சிக்கு ஓர் தடையாக மாறக்கூடும். ஓர் அல்காரிதமிற்கு ஒரு பிழை என்பது திருத்தப்பட வேண்டிய ஒரு குறைபாடு. ஒரு மனிதனுக்கு ஒரு பிழை என்பது ஆழமான மாற்றத்திற்கான ஒரு ஊக்கியாக கேட்டலிஸ்ட் இருக்க முடியும். ஒரு மனிதனின் எதிர்காலம் கணக்கிடக்கூடியதல்ல, மாறாக அது கடவுளின் வற்றாத அருளால் உயர்த்தப்பட்ட ஒருவரது சுதந்திரத்தையும் வளர்க்கப்பட்ட உறவுகளையும் சார்ந்தது. 2 நகரங்களும் 2 அன்புகளும். 2 cities and 2 loves. கிறிஸ்தவ மனிதநேயம் அறிவியலையோ அல்லது தொழில்நுட்பத்தையோ நிராகரிப்பதில்லை, மாறாக அவற்றை நன்றியுடனும் யதார்த்தத்துடனும் ஏற்றுக்கொள்கிறது, மேலும் அவற்றை ஓர் உயர்ந்த அழைப்பிற்குள் நிலைநிறுத்துகிறது. மனிதகுலத்தின் படைப்பாற்றல் நுண்ணறிவு என்பது துன்பத்தை தணிக்கவும் புதிய சாத்தியங்களை திறக்கவும் கூடிய ஒரு கொடையாகும், ஆனால் அது பொது நலன், நீதி, பலவீனமானவர்களின் பராமரிப்பு மற்றும் படைப்பை நோக்கியதாக ஒழுங்கமைக்கப்பட வேண்டும். இந்த அர்த்தத்தில் உண்மையான மாற்று உற்சாகத்திற்கும் பயத்திற்கும் இடையிலானது அல்ல, மாறாக 2 வளர்ச்சி பாதைகளுக்கு இடையிலானது. தனிநபர்களுக்கும் மக்களுக்கும் சேவை செய்யும் முன்னேற்றம் அல்லது அதிகாரத்தின் மனப்பான்மைக்கு அவர்களை உட்படுத்தும் முன்னேற்றம். இறுதியில் முதன்மையான கேள்வி புனித 2ஆம் ஜான் பால் எழுப்பிய கேள்வியாகவே உள்ளது. செயற்கை நுண்ணறிவு பூமியில் மனித வாழ்க்கையை அதன் அனைத்து அம்சங்களிலும் அதிக மனிதநேயமிக்கதாக மாற்றுகிறதா? அதை மனிதனுக்கு அதிக மதிப்புடையதாக மாற்றுகிறதா? பதில் ஆம் என்றால் நெகேமியா புத்தகத்தில் விவரிக்கப்பட்டுள்ள எருசலேமின் மறுசீரமைப்பைப் போன்ற ஒரு பொறுப்பான கூட்டு மறுசீரமைப்பு பாதையில் நாம் அதை ஏற்றுக்கொள்ளலாம். எவ்வாறாயினும் இதயம் வறண்டு மனித பிணைப்புகள் சிதையும் போது அதிகாரம் வளருமானால் நாம் பாபேலின் ஒரு புதிய வடிவத்தை, பிரம்மாண்டமான ஆனால் அடிப்படையில் மனிதநேயமற்ற ஒரு கட்டுமானத்தை எதிர்கொள்கிறோம். இந்த மாற்று முன்னேற்ற பாதையை கேள்விக்குள்ளாக்குவதும் அதை நாம் எவ்வாறு விளக்கி வாழ்கிறோம் என்பதும் இறுதியில் நமது சொந்த இதயங்களைச் சோதிக்கும் ஒரு விஷயமாகும். உறவுகள், உழைப்பு மற்றும் நிறுவனங்களை நாம் நடைமுறையில் புரிந்துகொண்டு வடிவமைக்கும் விதம் நமது அடிப்படை மதிப்புகளை வெளிப்படுத்துகிறது. இறுதியில் எல்லாமே நாம் எதை மிகவும் நேசிக்கிறோம் என்பதிலிருந்தே உருவாகிறது. இது தனிநபர்களாகவும் ஒரு சமூகமாகவும் நாம் எதை உண்மையிலேயே மதிக்கிறோம் என்பதைப் பொறுத்து நம்மை வழிநடத்தும் மற்றும் நமது வாழ்க்கையையும் செயல்களையும் இயக்கும் ஓர் அன்பாகும். புனித அகஸ்தினார் மனித வரலாற்றை 2 அன்புகளுக்கு இடையிலான போராட்டமாக விவரித்தார். இது உலகில் வாழ்வதற்கும் ஒன்றாக வாழ்வதற்கும் 2 வழிகளுக்கு அல்லது 2 நகரங்களுக்கு வழிவகுக்கிறது. ஒருபுறம் கடவுள் மற்றும் அண்டை வீட்டாரின் அன்பு, மறுபுறம் சுயத்தின் பிரத்தியேக அன்பு. 2 அன்புகள் 2 நகரங்களைக் கட்டியுள்ளன. உலக நகரம் கடவுளை இகழும் புள்ளி வரை சுய அன்பு, விண் நகரம் சுயத்தை இகழும் புள்ளி வரை கடவுளின் அன்பு. வரலாறு முழுவதும் இருப்பதைப் போல இந்த 2 அன்புகளும் இன்று நம் இதயங்களில் ஆதிக்கத்திற்காக தொடர்ந்து போராடுகின்றன. AI யுகமும் இதற்கு விதிவிலக்கல்ல. பாபேலின் கட்டுமானமோ அல்லது எருசலேமின் மறுசீரமைப்போ நம் ஒவ்வொருவருக்குள்ளும் தொடங்குகிறது.